அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குர்ஆன் உடைய சிறப்புகள் பற்றிய ஹதீஸ்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைக்கான ஹதீஸ் ஹாஃபிலின் மதிப்பு, அதாவது குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களின் மதிப்பை பற்றிய ஹதீஸை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் குர்ஆனை ஓதி அதனை மனனம் செய்து அதில் ஹலால் என கூறப்பட்டதை ஹலால் என்றும் ஹராம் என்று கூறப்பட்டதை ஹராம் என்றும் நம்பி அமல் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்து விடுவான். மேலும் அவருடைய குடும்பத்தாரில் நரகம் கட்டாயமாக்கப்பட்ட 10 நபர்களுக்கு அவருடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி இந்த ஹதீஸில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அதாவது குர்ஆனை மனனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த குர்ஆன் படி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, பிறருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தருகின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.